வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் சிறுகதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், டிவி சேனலுக்கும், இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களையும் புதிய ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய சிந்தனைக்குரிய சிரிப்பான பொழுதுபோக்கான ஒரு சிறுகதையை காண்போம். கதை தலைப்பானது வாழ்வில் தொப்பை வயிறு. காண்போமே. ஒரு சிலர் தங்கள் உடலை மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள நினைக்கின்றனர். சவுண்ட் மைண்ட் சவுண்ட் பாடி. உறுதியான உடலில் உறுதியான உள்ளம் அமையும் என்பதை அறிந்து தினமும் தங்கள் உடலை பல உடற்பயிற்சி நடைப்பயிற்சியின் வாயிலாகவும் மௌனத்தின் வாயிலாகவும் நன்கு கடைபிடித்து உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்கின்றனர். சிலர் பாரம்பரியப்படி பருத்தும் பெருத்தும் காணப்படுகின்றனர். அவற்றையெல்லாம் அறிகின்ற இன்றைய இளைஞர்கள் தங்களுக்கும் அவ்வாறு பருத்த உடலோ தொப்பை வயிறோ வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கின்றனர். அப்படி சிலர் நல்ல ஜிம் போன்றவற்றிற்கெல்லாம் சென்று ஜம் என்று இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு நண்பர்கள் இருவர் உடற்பயிற்சி செய்து தங்கள் உடல் அழகை கண்ணாடியில் பார்த்து முன்பின் அழகை கண்டு கட்டுக்கோப்பாக உள்ளதே, கண் தொட்டு கரந்தொட்டு கவி பாடலாம், கட்டான உடல் தொட்டு முத்தாடலாம் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே விளையாட்டாக வெளியே வருகின்ற பொழுது எதிரே வந்த ஒரு வாலிபனின் உருவம் அவர்களை பிரமிக்க வைத்தது. காரணம், பருத்த வயிறுடன் தொந்தி கணபதி போல நகர்ந்து நடக்க முடியாமல் ஊர்ந்து கொண்டு வந்தார் என்று கூட சொல்லலாம். அதனை கண்ட ஒரு நண்பன், அட பார்த்தாயா, நல்ல வேளை நாம் தப்பித்தோம், இதற்காகத்தான் நான் கூறுகிறேன் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளு நல்லது என்று. அவை பார்த்தால் பாவமாகவும் உள்ளது சிரிப்பாகவும் உள்ளது நண்பா. சரி விடு என்றான் பக்கத்தில் வந்த நண்பன். ஆனால் அந்த நண்பன் விடவில்லை. பார்த்தாயா, எவ்வளவு பெரிய பானை வயிறு என்றான் மீண்டும். உன் கிண்டலடிக்கின்ற புத்தி போகவில்லையே என்றான் அந்த நண்பன். கிண்டல் அல்லப்பா, நீ நினைத்து பாரேன், இப்படிப்பட்ட பானை வயிறை அவன் மனைவி எப்படித்தான் சமாளிக்கின்றாளோ என்று விளையாட்டாக கூற, அதற்கு அந்த நண்பனும் விளையாட்டாக திடீரென்ற ஒரு பழமொழியை எடுத்து விட்டான். அனைவருமே சிரித்து விட்டனர் அந்த பழமொழியில். அது என்ன பழமொழி தெரியுமா? பானையை பிடித்தவள் பாக்கியசாலி என்றான். இப்படி ஓமான ஓமயங்களை சில நண்பர்கள் விளையாட்டாக கூறி மகிழ்வது கூட நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றே. பிறர் அதிசயித்து பார்க்கவோ வியந்து பார்க்கவோ வேறு வகையில் நோட்டமிடவோ வைத்து கொள்ளக்கூடாது. நமது உடம்பையும் மனதையும் பராமரித்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை என்பதை இந்த நகைச்சுவையின் வழி அறியலாம். வாழ்க உடல் நலத்தோடு.